ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திருப்பதி கோவிலில் கூட்டம் இல்லை. இன்று நேரடி தரிசனக்கே வெறும் 6 மணி நேரம் தான் ஆகுது. நான் சொல்லலைங்க, தேவஸ்தானமே சொல்லியிருக்காங்க. அதை பற்றி உண்டான இன்ஃபர்மேஷன் தற்போது வரைக்கும் திருப்பதியிலும் இலவச தரிசன டிக்கெட் கொடுத்துட்ருக்காங்க. ஸ்ரீவாரிமேட்லேயும் இலவச திவ்ய தரிசன டிக்கெட் கொடுத்துட்ருக்காங்க. ரூம் புக்கிங்குமே தற்போது வரைக்கும் கொடுத்துட்ருக்காங்க. அதை பற்றி உண்டான ஃபுல் டீட்டெயிலும் இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலகிராம் சேனல், நம்ம சேனலுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் சேனல், இரண்டோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. சமீபத்தில் யாராவது திருமலைக்கு தரிசனத்துக்கு போயிட்டு வந்தால் உங்கள் அனுபவங்களை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் என்ற கோரிக்கையை இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் முன்வைக்க விருப்பப்படுறேன். ஃபஸ்ட்டு, திருமலை திருப்பதி கோயிலில் பக்தர்கள் கூட்டம் மிக 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 குறைவாகவே இருக்குது. பக்தர்கள் கூட்டம் மிக குறைவாகவே இருக்குது. அதாவது இன்றைக்கே தரிசனம் பார்க்குறதுக்காக திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக மொத்தமாக ஒரு 14,000 டிக்கெட் பக்தர்களுக்கு வழங்கினாங்க. இன்றைக்கி தரிசனம் பார்க்குறதுக்காக, நாளைக்கு தரிசனம் பார்க்குறதுக்காக ஒரு 7,000 டிக்கெட் பக்தர்களுக்கு வழங்கினாங்க. நேற்று இரவு 9 மணிக்கு தர தொடங்கிய இன்று தரிசனம் பார்க்கும் 14,000 டிக்கெட்டும் காலை 5:40க்குள்ளே முடிஞ்சிருச்சு என்ற தகவல் நமக்கு கிடைச்சிது. அதன் பின்பு நாளை அதிகாலை தரிசனம் பார்க்கும் டிக்கெட் தற்போது வரைக்கும் தேவஸ்தானம் சார்பாக திருப்பதியில் மொத்தம் 3 இடங்களில் கொடுக்குறாங்க. அதாவது எந்த இடம்னா, திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்க விஷ்ணு விவாசத்துலேயும், திருப்பதி பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க சீனிவாசன் காம்ப்ளெக்ஸ்லையும், அலிப்பிரி நடைபாதை கிட்ட இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸ்லையும் டிக்கெட் கொடுக்குறாங்க. இந்த வீடியோ எடுக்கும்போது 1:15, ஆல்மோஸ்ட் நாளை 4ஆம் தேதி காலை 4 மணி உண்டான ஸ்லாட் ஒன்றும் 1,645 டிக்கெட் கொடுத்துட்ருக்காங்க. மேக்ஸிமம் ஒரு 3 மணி வரைக்கும் அவைலபிலிட்டி இருக்க வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் அலிப்பிரி நடைபாதையில் நடந்து போகிறவங்க பூதேவி காம்ப்ளெக்ஸ் டிக்கெட் வாங்கிட்டு போகலாம். ஸ்ரீவாரிமேட்டில் காலை 6 மணிக்கு 3,000 திவ்ய தரிசன டிக்கெட் பக்தர்களுக்கு வழங்கினாங்க. இந்த 1:15 நிலவரப்படி இன்றைய தரிசன டிக்கெட் வாங்கி இன்றைய தரிசனம் பார்க்குறதுக்கு இரவு 8-9 மணி ஸ்லாட் இன்னும் 1,115 டிக்கெட் அவைலபிலிட்டி இருக்கிறதா தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. இன்று தரிசனத்துக்கு ஆகும் நேரம் 300 ரூபாய் தரிசனத்துக்கு 1.5 மணி நேரம் முதல் 2.5 மணி நேரம் வரையும், இலவச டிக்கெட் வைத்திருப்பவர்கள் 2.5 மணி நேரம் முதல் 4.5 மணி நேரம் வரை, எவ்வித டிக்கெட்டே இல்லாத தரிசனத்துக்கு 6 முதல் 7 மணி நேரம் வரை ஆகலாம். நேற்று சாமி தரிசனம் பார்த்தோட எண்ணிக்கை தேவஸ்தானம் சார்பாக கொடுத்துருக்காங்க. 2/3/2025 அன்று 69,592 பேர் தர்ஷன் பார்த்ததாகும். 24,273 பேர் மொட்டை அடித்ததாகும். 3,63,00,000 ரூபா உண்டியல் காணிக்க வந்திருக்கிறதாகும். எந்தவித குடோன்களையும் நாங்கள் தங்க வைக்கலை. 6 மணி நேரம் தான் டிக்கெட்டே இல்லாத தரிசனம் பார்க்க ஆயிருக்குன்னு திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக பக்தர்களுக்கு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். திருமலையில் தினசரி காலை 5 மணிக்கு பக்தர்களுக்காக ரூம் புக்கிங் தேவஸ்தானம் சார்பாக கொடுக்குறாங்க. அதாவது திருமலையில் பக்தர்கள் காலை 5 மணிக்கு ரூம் புக்கிங் தராங்க. 3/3/2025 மதியம் 1 மணி நிலவரப்படி 50 ரூபாய் 100 ரூபாய் ரூமில் 400 ரூம் ஒதுக்கப்பட்டதாகும். 189 ரூம் அவைலபிலிட்டி இருக்கிறதாகும். 1000 ரூபாய் 1,500 ரூம் எதுவும் ஒதுக்கப்படலை, அவைலபிலிட்டி இல்லைன்னு தேவஸ்தானம் சார்பாக தெரிவிச்சிருக்காங்க. திருப்பதியில் ரூம் புக்கிங் கொடுத்துட்ருக்காங்க. ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்க விஷ்ணுவி வாசத்தில் ரூம் புக்கிங் கொடுக்குறாங்க. பக்தர்களுக்கு வழக்கம் போல் புஷ்கரணி குளத்தில் நீராட அனுமதி. அன்னப்பிரசானத்தில் ஒரு நபர்களுக்கு 4-5 லட்டுகள் எக்ஸ்ட்ரா நீங்கள் காசு கொடுத்து வாங்கிக்கலாம். அகர்வத்திகள் 2025 டைரி கேலண்டர்ஸில் கொடுத்துட்ருக்காங்க. எல்லாம் பே பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கிக்க வேண்டியதான். பக்தர்கள் நம்மக்கிட்ட ஒரு 5 சந்தேகங்கள் கேட்டிருக்காங்க, பதில் சொல்லலாம். சிஆர்ஓ ஆஃபீஸில் டெய்லி ரூம் ப்ரொவைட் பண்ணுறாங்க, டைமிங் சொல்லுங்கள். தினசரியுமே காலைல 5 மணிக்கு ரூம் புக்கிங் தருவாங்க. இப்போ இருக்க நிலமரை யாருமே இல்லை, போனால் ரூம் புக்கிங் வாங்கிட்டு வந்துடலாம். காலைல 5 மணிக்குனா 2 மணி நேரம் 3 மணி நேரம் வெயிட் பண்ணி வாங்குகிற சூழ்நிலை இருக்கும். விஷ்ணு வாசத்தில் ரூம் எடுக்கணும், 2 பேர் போனால் ரூம் தருவாங்களா? பேச்சுலருக்கு ரூம் தர மாட்டாங்க விஷ்ணு வாசத்தில். திருமலையில் பேச்சுலருக்கு ரூம் புக்கிங் தருவாங்க. திருப்பதியில் விஷ்ணு வாசல்னா கப்புல்டாக இருக்கணும். நீங்கள் தாராளமாக ரூம் புக்கிங் வாங்கிக்கலாம். காலைல 5 மணிலேருந்து தான் புக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 4ஆம் தேதி டியூஸ்டே ஈவினிங் 4 PM திருப்பதி போனால் ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட் கிடைக்குமா? சப்போஸ் கிடைச்சா என்ன ஸ்லாட் கிடைக்கும்? கிடைச்சா 5ஆம் தேதி காலை 4 மணி ஸ்லாட் தான் கிடைக்கும். மேக்ஸிமம் பொழுதுக்கு 4 மணி டிக்கெட் இருக்கிறது வாய்ப்புகள் மிக மிக குறைவு.
கோயிலுக்கு போனால் லட்டு வாங்கணும் முடியுமா டிரைவர்ஸ்க்கு தாராளமாக வாங்கலாங்க. டிரைவர்ஸ் எல்லாருமே உங்களோட ஆதார் கார்டை ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது. நீங்கள் தனியாக ஆதார் கார்டு கவுண்டர்னே சொல்லுவாங்க அது. அங்கே கொடுத்தீங்கன்னா 2 லட்டு நீங்கள் காசு கொடுத்து வாங்கிக்கலாங்க. சார் நைட்டு 9 மணிக்கு எஸ்எஸ்டி டோக்கன் முடிஞ்சிச்சுன்னா நாங்கள் நைட்டு வெயிட் பண்ணணுமான்னு கேட்குறீங்க. நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னா 9 மணிக்கு எஸ்எஸ்டி டிக்கெட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா 9 மணிக்கு முடிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு கேட்குறீங்க. 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா மேக்ஸிமம் மறுநாள் காலைல வரைக்குமே இப்போதைக்கு இருக்குது. தற்போது வரைக்கும் டிக்கெட் கொடுத்துட்ருக்காங்க. மேக்ஸிமம் டிக்கெட் இருக்கும். அந்த குழப்பம் உங்களுக்கு வேண்டாம். உங்களுக்கு வேறு என்ன டவுட் எதை பற்றின வீடியோ வேணாலும் கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க. கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.